ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நமக்கு குரூப் 4 ரிசல்ட் வந்து இப்போ 5 நாள் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து அதுல இருந்து வெளியே வந்ததான் ஆகணும். நம்ம காத்து மாதிரி நீர் மாதிரி ஓடிட்டே தான் இருக்கணும் அன்டில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம கைக்கு கிடைக்கிற வரைக்குமே. ஸோ நம்ம ஒரு இடத்துல துவண்டு போய் உட்காரக்கூடாது. டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு நமக்கு நாம தான் மோட்டிவேஷன். யாருமே வந்து நம்மளை மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அது வந்து நீங்கள் பிகினராக இருக்கும்போது ஒரு மோட்டிவேஷனை எதிர்பார்ப்பீங்க. அதே வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஆகிட்டீங்கன்னா 2-3 வருஷம் நான் தொடர்ந்து இதிலே படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எந்த மோட்டிவேஷனுமே நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு நீங்களே தான் மோட்டிவேஷன் அப்படின்னு தான் இருப்பீங்க. ஸோ இதனால் நான் எந்ததுமே உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் ஆகி எனக்கே பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க, எப்போக்கா ஸ்டடி பிளான் போடுவீங்க, எங்களுக்கு சீக்கிரம் கொடுங்க, எங்களுக்கு வேர் டு ஸ்டடி எப்படின்னு கொடுங்க, தமிழ் என்ன படிக்கணும்னு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. எப்போ இது நான் ரிசல்ட் வந்து அடுத்த நாளே எனக்கு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் கூட, சரிங்களா? ஏன்னா அவங்க குழந்தைங்களை பார்த்துட்டு படிக்கணும், ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இருந்தாலும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டடி பிளான் பார்த்துடலாம். நம்மளுடைய பேட்ச் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது, பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் நல்லா கேட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம இன்னிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக படிக்கணுங்க. நான் 2 வாரம் படிக்கிறேன், 3 வாரம் படிக்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் வந்துச்சு, காது குத்து வந்துச்சு, எனக்கு மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது நிப்பாட்டவே கூடாது. இப்போது இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 2 அட்டெம்ப்ட் 3 அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க தான் இருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து துவண்டு போய் உட்காரல, இல்லை செகண்ட் அட்டெம்ப்ட்லேயே துவண்டு போய் உட்காரல. நானே என்னையே எடுத்துக்கோங்களேன், 3rd அட்டெம்ப்ட் நான் கவுன்சிலிங் வரைக்கும் போய் வந்தேன்னு சொன்னேன். ஸோ அப்பவும் நான் துவண்டு போய் உட்காரல. கன்சிஸ்டன்சியாக நம்ம படிக்கணும், இடையில விடவே கூடாது. எனக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, எல்லாமே சமாளித்து தான் நம்ம வந்து படிக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு பேட்ச்ல ஜாயின் பண்ணுறோம், நம்ம கொஞ்ச நாளில் படிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளம் வந்துடுது, அப்படி விட்டுறணும் அப்படின்னா அப்படியே விட்டுட்டு தான் போகும். அடுத்தடுத்த எக்ஸாம் நம்ம பார்த்துட்டே போக வேண்டியது தான். என்னவா இருந்தாலும் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறோம், ஸோ முடிகிற வரைக்கும் நம்ம இந்த பேட்ச்ல இருந்து நம்ம வந்து வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற தாட் தான் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலுமே அவங்க வைக்கிற டெஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் கூட நீங்கள் தவறக்கூடாது. சாப்பிட்றதுக்கு நம்ம தவறுறோமா, குளிக்கிறதுக்கு தவறுறோமா, ஸோ அதே போல் இதுவுமே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அத்தியாவசியமாக நம்ம வந்து படிப்பு வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ அவங்க வைக்கிற டெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு 5 நபருக்குள்ளே நம்ம வர மாதிரி பார்த்துக்கணும். இந்த வீக் வர முடியலையா, ஸோ அப்போ அடுத்த வீக் நம்மளுடைய இதை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், நல்லா படித்து அடுத்த வீக் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு 5 பேருக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் வச்சு படிக்கணும். ஸோ இப்போ வந்து நாமளே படிக்கலாம், ஓனாக படிக்கலாம், ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த வாரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு பிளான் போட்டு படிக்கிறோம். நாமளே ஓன் பிளான் போட்டு படிக்கலாம், இல்லை ஒருத்தவங்க போட்டு கொடுக்குற பிளானே ஃபாலோ பண்ணலாம். நாமளே ஓன் பிளான் போட்டு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ வந்து சரி விடா, இன்னைக்கு நம்மளுக்கு படிக்க முடியல, நாளைக்கு சேர்த்து படிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஸோ ஒருத்தவங்க கொடுக்குற பிளானை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இன்னைக்கு எக்ஸாமாக அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற இது வரும். ஆனால் அது வரணும். சில பேருக்கு எக்ஸாமாக இருந்தாலும் அட்டன் பண்ண மாட்டீங்க, அவ்வளோதான் முடியல நம்மளால அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அட்டன் பண்ணணும். இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் 2026 நீங்களும் வந்து நல்ல ரேங்க் ஹோல்டராக வர முடியும், டாப் ரேங்க்லேயே வர முடியும், சரிங்களா? எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து நீங்கள் மனசில் எடுத்துக்கவே கூடாது. ப்ராப்ளம் வரும், அதை வந்து நம்ம தலையில் வந்து வச்சக்கூடாது. இப்போ நம்ம வந்து படிக்கிற டைம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எய்ம் வந்து நம்ம வேலை வாங்கணும். ஸோ அதுதான் மனசில் இருக்கணுமே ஒழிய மற்ற இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் படிக்க முடியாது. நம்ம பேட்சோட நோக்கமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து, அதாவது இன்ஸ்டியூட் போய் படிக்க முடியாமல் வீட்டில் இருந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன்லேயே டெஸ்ட் போட்டுக்கிறேன், ஏன்னா வீட்டையும் பார்த்துக்கணும். அதே போல் வேலைக்கு போயிட்டு வீட்டில் வந்து படிப்பாங்க, அவங்களால இன்ஸ்டியூட் போக முடியாது. ஸோ அவங்களும் ஆன்லைன்லேயே டெஸ்ட் போட்டுக்கணும். அப்புறம் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள் இவங்கள நோக்கமாக வச்சு தான் நம்மளுடைய பேட்ச் வந்து எப்பவுமே ரன் ஆகும். அதே ஸ்கெடியூல் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குற முன்னாடி நம்மளுடைய டெஸ்ட் நான் கொடுக்குற மெட்டீரியல்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்மளுடைய ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் வைஸ் போகும், அதுக்கப்புறம் வந்து புக் வைஸ் போகும், சரிங்களா? இப்போ தமிழுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம புக்கும் படிக்கணும், அவுட் சோர்ஸும் படிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ அங்கே அவுட் சோர்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன புக் படிக்கணுமோ அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 16 புக் இருக்குது அவுட் சோர்ஸு, அதை நான் உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவேன். அதே போல் நான் தமிழுக்கு அவுட் சோர்ஸ் மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம், சரிங்களா? ஸோ புக்கும் படிக்கணும். பேஸ் வந்து நம்மளுக்கு புக்கு தான், தமிழுக்கு புக்கு படிக்கணும். அது என்னென்ன புக் படிக்கணும், சிலபஸ் வைஸ் எங்கே இருக்குது, வேர் டு ஸ்டடி, அது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ ஸ்கெடியூலில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் மட்டும் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வீக்குக்குள்ளே என்ட்ராகும்போது அந்த வீக்குக்கு நீங்கள் புக்கில் என்னென்ன படிக்கணும் ப்ளஸ் வந்து அவுட் சோர்ஸ் என்ன படிக்கணும் அது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு 1 by 1 கொடுத்துருவோம். அந்த வீக்குக்குள்ளே நீங்கள் அதை முடிக்கிற மாதிரி கொடுத்துருவோம், சரிங்களா? ஸோ அப்போ மொத்தம் 16 புக்கு இருக்குது அவுட் சோர்ஸ். தமிழுக்கு வந்து நீங்கள் 16 புக்கு தேடி படிக்க முடியாது. ஸோ அதனால் நாங்களே உங்களுக்கு வந்து அது பிடிஎஃபாக கொடுத்துருவோம், ப்ளஸ் வந்து தமிழுக்கு மெட்டீரியலும் கொடுத்துருவோம். இவ்வளோ படிக்கணுமாக்கா அப்படின்னா இப்போ நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் என்ன படித்தேன்னா ஸ்கூல் புக்ஸ் தான் படித்தேன். அதாவது ஓல்டு ஸ்கூல் புக்ஸ், கிட்டத்தட்ட 3 தலைமுறை புக்ஸ்ன்னு சொல்லலாம், அந்த மாதிரி நம்ம படித்தோம். நான் படித்தேன், ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலும் படித்தேன்.
புக்கை மட்டும் படிச்சுட்டு போயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் செகண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 88 கொஷின் போட்டிருக்காங்க தமிழில். நான் வந்து 86 கொஷின் போட்டேன். ஸோ நான் வந்து புக்கு படித்தேன் ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் படித்தேன். அதை மட்டும் படித்தா போதுமாக்கானா இல்லை, அதாவது நான் நிறைய விஷயங்கள் படித்தேன், நிறைய டெஸ்ட் போட்டேன் சரிங்களா. அதனால எனக்கு நிறைய புரிஞ்சு போடுற கெப்பாசிட்டி இருந்தது, அதனால தான் என்னால் போட முடிஞ்சது சரிங்களா. புக்கில் நீங்கள் படித்ததே தான் வந்துச்சானா கண்டிப்பாக கிடையாது. எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம படித்த கொஷினே வந்து தமிழுக்கு வரவே கிடையாது. ஸோ புரிதல் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல போட முடியும். அப்போ நம்ம இப்போ அடுத்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்தந்த புக்கெல்லாம் நம்ம அவுட் சோர்ஸ் படிக்கணும். அப்போ எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நாமளும் அவங்க கூட போட்டி போடும்போது கம்பல்சரி அவுட் சோர்ஸ் படிச்சு தான் ஆகணும். ஸோ அவுட் சோர்ஸ் படிக்கும்போது நிறைய இருக்கு அப்படின்னா நம்மளால முடிஞ்ச அளவு எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிக்கணும். ஸோ அவ்வளோ படிக்கும்போது அவங்களுக்கு வந்து தானாகவே அந்த புரிதல் வந்துடும். எப்படி கொஷின் கேட்டாலும் அந்த ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணுற மெத்தடு, அந்த புரிதல் எல்லாமே இருந்து நாமளும் 80+, 85+ இந்த மாதிரி போடலாம். நீங்கள் 90+ தான் போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த எக்ஸாம்லேயே பார்த்துருப்பீங்க 85+ஏ வந்து நல்ல ஸ்கோர் தான், 80+ஏ நல்ல ஸ்கோர் தான். ஸோ அந்த மாதிரி உங்களால் போட முடியும். ஸோ அதனால நாம கம்பல்சரி அவுட் சோர்ஸ் படிச்சு தான் ஆகணும். அதே போல் ஜிகேக்கு பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு ஸ்கூல் புக் மட்டும் தான் நாங்கள் படிச்சுட்டு போனோம். பட் இப்போ ஆனால் கேட்டது வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம வந்து கண்டிப்பாக அவுட் சோர்ஸும் படிக்கணும். ஸோ அதுக்கான புக்ஸும் உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃபாக கொடுத்துருவோம், என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது ஜிகே ப்ளஸ் வந்து ஸ்கூல் புக்கையும் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக அந்தந்த வாரத்துக்கு நாங்கள் கட் பண்ணி கொடுத்துருவோம். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கம்மிங் சண்டே வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க, இந்த வாரத்துக்கான ஸ்கெடியூலுக்கான டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ அதுக்கு தமிழுக்கு நான் என்னென்ன கொடுப்போம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் நீங்கள் எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிற வேக் டு ஸ்டடி ப்ளஸ் வந்து ஸ்கூல் புக்கோட வீடியோஸ், அந்த வீடியோ கிளாஸஸும் கொடுத்துருவோம். அது போல் அவுட் சோர்ஸில் என்ன படிக்கணுங்கிற புக் பிடிஎஃப் ப்ளஸ் வந்து அவுட் சோர்ஸ் மெட்டீரியல். அதே போல் ஜிஎஸ்க்கு ஸ்கூல் புக்கில் நீங்கள் எங்கே படிக்கணுங்கிற வீடியோ கிளாஸஸ் வந்துடும் சரிங்களா. இப்போ நீங்கள் ஒரு லெசனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லெசனை ஃபுல்லாக நீங்கள் படித்து புரியறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி, அதாவது முக்கியமான பாயிண்ட் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ கிளாஸஸை கொடுத்துருவோம். நீங்கள் அந்த அண்டர்லைன் பாயிண்ட்டை மட்டுமே நீங்கள் படித்தா போதும். அப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்கு 3 லெசன் 4 லெசன் தாராளமாக நீங்கள் முடிச்சிடலாம். அதாவது 3 டாபிக் 4 டாபிக் ஜிஎஸ்ல முடிச்சிடலாம் சரிங்களா. இப்போ நீங்கள் ஒரு லெசன் முகலாயர்கள்னா அதை ஃபுல்லாக படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ், அதோட கதைகள் எல்லாமே நான் ஈஸியாக பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸாக கொடுத்துருவோம். ப்ளஸ் வந்து ஜிஎஸ்க்கு நீங்கள் அவுட் சோர்ஸ் அதுக்கு என்ன படிக்கணுமோ அது அந்த வாரத்துக்கான அவுட் சோர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. அதே போல் இப்போ மேக்ஸுக்கு வீடியோ கிளாஸஸ் நான் கொடுத்துருவேன். நான் கொடுக்குற மேக்ஸ் வீடியோவை பார்த்தாவே நீங்கள் 25க்கு 25 இல்லை அப்படின்னா கூட 23 கம்பல்சரி அட்டன் பண்ணிடலாம். ஒவ்வொரு மாடல் வைஸாக நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அது பேசிக்ல இருந்து உங்களுக்கு மேக்ஸே வரலை அப்படின்னாலும் நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம். நான் கொடுக்குற மேக்ஸ் வீடியோஸை பார்த்தாவே உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன்னா போன வருஷம் நம்மளோட பேச்சுலர் இருந்தவங்க எல்லாருமே எனக்கு பர்சனலாக கால் பண்ணி உங்கள் மேக்ஸ் வீடியோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூ தான். கண்டிப்பாக வந்து என்னோட மேக்ஸ் வீடியோஸை பார்த்தாவே நீங்கள் எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவேன். ப்ளஸ் வந்து இப்போ ஒரு சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் உங்களுக்கு வந்து நான் பிடிஎஃபாக கொடுத்துருவேன். நீங்கள் அதை வந்து போட்டு பார்த்துக்கலாம். அதே போல் புக் சம்ஸும் உங்களுக்கு நான் வந்து பிடிஎஃபாகவே கொடுத்துருவேன் சரிங்களா. எல்லாமே நீங்கள் அந்த வாரத்துக்குள்ளே போட்டு பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் சண்டே உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். சண்டே எக்ஸாம் எழுதிட்டு உங்கள் மார்க்கை கூகுள் ஃபார்ம் கொடுப்போம். அதில் நீங்கள் வந்து என்டர் பண்ணிட்டா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வீக்லி ரேங்க் லிஸ்ட் விட்டுருவோம். அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு பார்த்துட்டு இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து படிக்கலாம். சரி, பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட் வந்து குரூப் 4 2026 தான். 2026ல் குரூப் 4 வர்ற குரூப் 4 எக்ஸாமில் நம்ம வந்து பாஸ் பண்ணணும். அதுதான் பேஸ்ட் ஆன் நியூ சிலபஸ். இப்போது நியூ சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கொஷின் எடுப்போம். அதே போல் கிளாஸஸும் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா பைலிங்குவல் உங்களுக்கு கொடுப்போம் ஜிஎஸ் கொஷின்லாம் சரிங்களா. அதனால் தமிழ் மீடியமும் ஜாயின் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் மீடியமும் ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் டு ஜாயின் வந்து நவம்பர் 9th கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நவம்பர் 9th வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டேட் தான், அது லாஸ்ட் டேட் கிடையாது. நீங்கள் வந்து நான் வந்து லிமிட்டட் தாங்க, நிறைய பேர் வச்சு என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது நான் அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் சீக்கிரமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 வாரம் உங்களுக்கு வந்து கேப் இருக்கும். நீங்கள் வந்து அந்த 2 வாரத்தில் நீங்கள் நல்லா படிச்சுக்கலாம். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டாபிக் இல்லையா. ஸோ அதனால் தாராளமே நீங்கள் 2 வாரத்தில் அந்த டாப்பிக்லாம் முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் உங்களுக்கு 2 வாரம் கேப் இருக்குது. மற்றது எல்லாமே வீக்லி வந்திருக்கும். அடுத்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 16 நவம்பர் வந்துடும். ஸோ 30 டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஃபுல் ஸ்கெடியூலில் பார்த்தீங்கன்னா 30 டெஸ்ட் 6000 கொஷின் இருக்கும். ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்குமே தேவையான வீடியோ கிளாஸ் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். இப்போ தமிழ் கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா புதிய பழைய அந்த தமிழ் புத்தகங்களை வச்சு உங்களுக்கு கேட்போம். பொது தமிழுக்கு வந்து நாங்கள் தலைப்பு வாரியாக அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருவோம். இப்போ தமிழுக்கு நம்ம அவுட் சோர்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். நான் சொன்னேன் அதே தான். ஜிகே வந்து
நியூ புக்கை அடிப்படையாக வச்சு தான் கேட்போம். அதே போல் கொஷின் பேப்பர் ஆன்சர் இது எல்லாமே அந்த ஓஎம்ஆர் ஷீட் எல்லாமே நாங்கள் பிடிஎஃபாக உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துருவோம். நாங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை பிடிஎஃபாக கொடுக்குறோம் இல்லையா, அதை நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சுட்டு அந்தந்த வீக்லி டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். கொஷின் உங்களுக்கு பிடிஎஃபில் வந்துடும். நீங்கள் எக்ஸாம் எழுதி ஒரு 3 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு வந்து ஆன்சரும் நாங்கள் கொடுத்துருவோம். அதை பார்த்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களுக்கு நாங்கள் கூகுள் ஃபார்ம் கொடுப்போம். அதில் உங்களுடைய மார்க் என்ட்ரி பண்ணிவிடுங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? இந்த பேட்சுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees தான். இந்த 500 rupeesக்கு நான் என்னென்ன கொடுக்குறேங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன். எல்லாத்துக்குமே வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் வந்து அவுட் சோர்ஸ் மெட்டீரியல், அவுட் சோர்ஸில் என்னென்ன புக்கு படிக்கணுமோ அதுக்கான புக் பிடிஎஃப் லிஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. இந்த 500 பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட் தான். நீங்கள் இப்போ 500 பே பண்ணிட்டீங்கன்னா எப்போ குரூப் 4 எக்ஸாம் 2026 வருதோ அது வரைக்கும் நீங்கள் எந்த அமௌண்ட்டு பே பண்ண தேவையில்லை. ஸோ அது வரைக்கும் நான் உங்களை வந்து ப்ராப்பராக கைட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். சரிங்களா? பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு ஃபோன்பே கூகுள் பே பண்ணுங்கள். ஃபோன்பே கூகுள் பே ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்போ 8668173039 இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. அது மாதிரி பேமெண்ட் பண்ண முடியலன்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பணும். ஸ்க்ரீனில் தெரிகிற இதே நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கில் டச் பண்ணி நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த ஸ்கெடியூலோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நம்பர் QR கோடெல்லாம் அதில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கெடியூல் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். டெஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு November 9th வருது. 2 weeks கழிச்சு தான் வருது. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக, குறில் நெடில் வேறுபாடு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு வேர் டு ஸ்டடி நாங்கள் கொடுத்துருவோம். வீடியோஸ் வந்துடும் உங்களுக்கு. அதே போல் ஹிஸ்ட்ரி, சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான் அப்படி 3 டாபிக் கொடுத்துருக்கோம். சரிங்களா? 3 டாபிக் மொத்தமாக கொடுத்துருக்கீங்களேக்கா. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் எங்கெங்கேருந்து படிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வீக்குக்குரிய வேர் டு ஸ்டடி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வீக்கில் என்னென்ன நீங்கள் படிக்கணும், புக்கில் எந்த இடத்துலேருந்து படிக்கணும், ஜிஎஸ்க்கு, தமிழுக்கு எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். இப்போ சிந்து சமவெளி நாகரிகம்னா 6th நீங்கள் படிக்கணும், 9th படிக்கணும், 11th எத்திக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்போம். அதே போல் தான் குப்தர்களும் 6th எங்கே படிக்கணும், 11th எங்கே படிக்கணுங்கிற வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். அப்போது நம்ம இது வந்து இந்த டாப்பிக்கு நீங்கள் 1 வீக்குள்ளே முடிக்கணும். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு தமிழ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஒருமை பன்மையாறுதல் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஸோ அப்போ நம்ம ஜிஎஸ் படிக்க தாராளமாக நமக்கு டைம் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் இல்லை 2 நாளைக்கு ஒரு டாபிக் நீங்கள் வச்சா கூட 6 நாளில் இந்த 3 டாப்பிக்கை முடிச்சிடலாம். அதே போல் சுருக்குதல், சிம்பிளிஃபிகேஷனுக்கும் நாங்கள் வீடியோ கிளாஸஸ், ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? அதே போல் தான் ஒவ்வொரு டெஸ்ட்டும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு அவுட் சோர்ஸ் மெட்டீரியல், வீடியோ கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு 1 by 1 வந்துடும். சரிங்களா? அடுத்து அப்படி நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 9ஓட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுது. டெஸ்ட் 10ல் நம்மளுக்கு மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட் வந்துடுது. பார்த்தீங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் அந்த டைம் அதாவது டெஸ்ட் 11 வரும்போது நான் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணுங்கிறத உங்களுக்கு நான் பேட்சில் சொல்லிடுவேன். சரிங்களா? அடுத்து 14ஓட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிலபஸ் வைஸ் தமிழ் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுது. டெஸ்ட் 15க்கு அப்புறம் நம்ம புக் வைஸ் படிக்க போகிறோம். 6, 7 இலக்கணம், புதிய புத்தகம். இப்போ புக் வைஸ் வரும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸும் முடிச்சிடுறோம். டெஸ்ட் 14ஓட சிலபஸ் வைஸ் முடிச்சிடுறோம். டெஸ்ட் 15க்கு மேலே நம்ம புக் வைஸ் படிக்க போகிறோம். 8 வகுப்பு 8ஓட புதிய புத்தகம். அதே போல் தான் பழைய புத்தகம் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 20ல் பார்த்தீங்கன்னா 6, 7 இலக்கணம் பழைய புத்தகம். அதே போல் 1 by 1 நம்மளுக்கு ஒரு எல்லாமே. சரிங்களா? அப்போ நம்ம புக் வைஸும் படிச்சிடறோம், சிலபஸ் வைஸும் படிச்சிடறோம். அடுத்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். டெஸ்ட் 23ல் ஃபிசிக்ஸ் ஃபுல் டெஸ்ட்னு கொடுத்துருக்கீங்களேக்கா. சயின்ஸ் வந்து 5 கொஷின் தான் வருது. நாங்கள் சயின்ஸுக்கு என்ன படிக்கிறது அப்படின்னு கேட்கலாம். ஸோ சயின்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபிசிக்ஸில் என்ன படிக்கணுமோ அதுக்கான லெசன்ஸ், அதாவது ஒரு 10 லெசன்ஸ் தான் மொத்தம் இருக்கும் சயின்ஸில். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே சேர்த்து ஒரு 10-12 லெசன் இருக்கும். அந்த லெசன் வந்து என்ன லெசனுங்கிறத நான் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி கொடுத்துருவேன். அதாவது டெஸ்ட் 23 அன்றைக்கி வருது, ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வருது இல்லையா. ஸோ அந்த 1 வீக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஃபிசிக்ஸில் நீங்கள் என்ன படிக்கணும், கெமிஸ்ட்ரியில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா? அதே போல் பயாலஜியில் என்ன படிக்கணும், அதே போல் பயாலஜி லெசன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். 27, 28, 29, 30 இந்த 4மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வரும். சரிங்களா? அப்போ 4 ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணி நீங்கள் சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த பிளான் படி நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் எந்த மந்த் வந்து மே மந்த்து 31ஆம் தேதி நீங்கள் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. அப்போ பாருங்கள், இந்த அளவு நம்ம படித்தாலே எங்கே போய் முடிக்கிறோம் பார்த்தீங்களா? மே மாதம் தான் நம்ம முடிக்கிறோம். அப்போ நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு குரூப்பில் இதை எப்படி படிக்கணும், எப்படி படித்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் குரூப்புக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறமா எப்படி படித்தா நீங்கள் வந்து அதாவது 11ஆவது மாதம் படிக்கிற விஷயம் உங்களுக்கு மே மாதம் மறந்துடும் இல்லையா. ஸோ அது மறக்காமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நீங்கள் பேட்சுக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் சொல்லிடுவேன். சரிங்களா? இந்த ஸ்கெடியூலோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸ்கெடியூல் பார்த்துருப்பீங்க. இந்த
அளவுக்கு நம்ம படிச்சாலே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மே மந்த் வரைக்கும் போயிடுது சரிங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து நம்மளுடைய படிக்கிற வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். கண்டிப்பா எலெக்ஷன் கழிஞ்சு எக்ஸாம் கண்டிப்பா வரும். மேல தான் நம்மளுக்கு எலெக்ஷன் வரும், ஏப்ரல் மேல் எலெக்ஷன் வரும். அதுக்கப்புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ள நம்மளுக்கு எக்ஸாம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. டிசம்பர்ல பாத்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஆனா நீங்க இப்ப இருந்து தாங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஆனுவல் பிளானர் வந்ததுக்கு அப்புறம் படிக்கலாம்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா எவ்வளவு இருக்குங்கிறத நீங்களே பாத்தீங்க ஸ்கெடியூல்ல. ஸோ அதெல்லாமே நம்ம முடிக்கணும், ஃபாஸ்டா முடிக்கணும். ஸோ இப்போ குரூப் 4 2025 கிளியர் பண்ணவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணிருப்பாங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணாம அந்த 3 மணி நேரம் அந்த ப்ரெஷர் அவங்களால ஹேண்டில் பண்ணிருக்கவே முடியாது. ஸோ அதனாலதான் நான் உங்களையும் சொல்றேன், டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. எல்லாருமே 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் ஆர்வம் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ப்ராப்ளம் அதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் அட்டன் பண்றதில்ல, படிக்கிறதுல அப்படியே போயிடுறாங்க. ஸோ உங்களுக்கு 2026ல ஜாப் வேணும் அப்படின்னா நீங்க அப்பப்ப வைக்கிற டெஸ்ட் அப்பப்ப அட்டன் பண்ணுங்க. நீங்க இந்த ஸ்கெடியூல் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு மே மந்த் தான் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு நம்மளுக்கு எக்ஸாம் வந்தாலும் 3 மாசம் இல்லை 2 மாசம் கழிச்சு எக்ஸாம் வந்தாலும் நம்ம அப்போ ரிவிஷன் பண்ணி அந்த ரிவிஷன் டெஸ்ட் அட்டன் பண்றது கரெக்டா இருக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்பெல்லாம் படிக்காம நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் டெஸ்ட்ல ஜாயின் பண்றீங்க. அது வந்து ரிவிஷன் டெஸ்டா தான் இருக்கும். நீங்க நோட்டிபிகேஷன் அப்புறம் நீங்க ஜாயின் பண்ற டெஸ்ட் பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்டா தான் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட்னா ஒரு நாளைக்கு இவ்வளவு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளவு வந்து உங்களால படிக்க முடியாது. ரிவிஷன் வேணா பண்ணலாம், பட் புதுசா படிக்கும்போது படிக்க முடியாது. அப்ப அந்த ரிவிஷன் டெஸ்ட்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் அதை அப்படி தொடர்ந்து போக முடியாது உங்களால. ஏன்னா ஃபாஸ்டா போவாங்க ரிவிஷன் டெஸ்ட். 2 நாளைக்கு ஒரு டெஸ்ட் 3 நாளைக்கு டெஸ்ட் அந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ அப்போ வந்து உங்களால அது கூட நீங்க ஃபாஸ்டா போக முடியாது. அதனாலதான் இப்ப இருந்து நீங்க படிச்சு மே மந்த்துக்குள்ள நீங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் நீங்க 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் எத்தனை டெஸ்ட்ல வேணா நீங்க ஜாயின் பண்ணி அந்த டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணிட்டே வரலாம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு டெஸ்ட் அட்டன் பண்றாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு ஃபாஸ்டா அந்த இடத்துல வந்து பண்றதுக்கு முடியும். பிளஸ் வந்து யோசிக்கிற கெப்பாசிட்டி இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்றேன் மெயினா டெஸ்ட். ஏன்னா இதெல்லாம் எனக்கும் தெரியல. எல்லாரும் சொல்லுவாங்க டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. நான் படிக்கவே இல்லை எப்படி டெஸ்ட் அப்படின்னு நான் நினைப்பேன். பட் டெஸ்ட் அட்டன் பண்ணதுனால தான் என்னால வந்து அந்த இடத்துல அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி ஓரளவாசி என்னால மேல வர முடிஞ்சது சரிங்களா. அதனால எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப இருந்தே கன்சிஸ்டன்சியா படிங்க. படிக்கிறது மட்டும் என்னைக்கும் விட்டுறாதீங்க. நம்மளுக்கு வந்து எது கைவிட்டாலும் கல்வி கைவிடாது அப்படிங்கறத நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். கட்டின கணவனே கைவிட்டாலும் நம்மளுக்கு கல்வி என்னைக்குமே கைவிடாது. ஸோ வந்து இது இருக்கு நம்மளுக்கு அது இருக்கு நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு நம்ம படிக்க வேண்டாம்னு நினைக்காதீங்க. எது இருந்தாலும் நம்மளுக்கு கல்வி மட்டும் தான் நமக்கு நம்மளுடைய ஜெனரேஷனை மேலே ஏற்றி கொண்டு போகும். ஸோ எல்லாருமே நல்லபடியாக படிங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். பை. தேங்க்யூ.